சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி சீஸ் கிச்சன் சேனலில் ரைஸ் எப்படி குக்கரில் வந்து வேக வைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். இது மூலிமா நீங்கள் செஞ்சீங்கன்னா டெய்லியும் உங்களுக்கு ரைஸ் வந்து குழையாமல் வெரையாக நல்லா வந்து அப்படியே மலர்ந்து புஷ்ஷுன்னு வெந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். சுட சுட ரொம்ப அருமையான சாப்பாடு டெய்லியும் சாப்பிடலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இந்த டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரைஸ் எடுத்திருக்கேன் பவுலில். இது வந்து பார்த்திங்கன்னா நான் 3 கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன். எங்கள் மெஷர்மெண்ட் கப் அது யூஸ்வலாக வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ரைஸ் எடுத்துகிட்டு இப்போ நான் வந்து இதை ஒரு தடவை வாஷ் பண்ண போகிறேன். ஸோ ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இப்படி பிணைஞ்சு நல்லா வந்து நம்ம வாஷ் பண்ணணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். இப்போ தண்ணியை வந்து கொட்டிடுறேன். இப்போ ரைஸ் வந்து வாஷ் பண்ணி இப்போது இன்னும் தண்ணி போட்டு இதை வந்து நான் 1 hour வந்து ஊற வைக்க போகிறேன் ரைஸை. ரைஸ் வந்து ஒரு தடவை தான் வாஷ் பண்ணேன்னு இல்லை, இப்போ ஊற வைக்கிறோம் பார்த்தீங்களா, இதையும் வந்து கடைசியாக வாஷ் பண்ணி கொட்ட தான் போகிறேன். பட் இதில் வந்து நம்ம 1 மணி நேரம் ரைஸை ஊற வைக்கணும். இது வந்து அந்த ரைஸ் நல்லா உப்புறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ரீசன். ஸோ கண்டிப்பாக ரைஸை 1 hour ஊற வைக்கணும். நான் 1 hour ஊற வச்சுட்டு அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து 1 மணி நேரம் ஆயிடுச்சு. குக்கரில் வந்து இப்போ தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ 3 கப் சொன்னேன் இல்லைங்களா, 3 கப்புக்கு 6 கப்பு ப்ளஸ் 1 கப் எக்ஸ்ட்ரா. ஸோ 7 கப்பு தண்ணிங்க வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணியை வந்து நான் ஹீட் பண்ண போகிறேன். இப்போது இந்த தண்ணியை வந்து நான் ஒரு லைட்டாக பபுள்ஸ் ஒரு கொஞ்சம் பபுள்ஸ் வர வரைக்கும் நான் வந்து இதை ஹீட் பண்ணிட்ட அப்புறம் நான் ரைஸ் போட போகிறேன். இந்த மெத்தட் வந்து ரைஸ் வந்து நல்லா உப்பி நல்லா அப்படியே ப்ளூமாய் வரதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் வந்து பண்ண போகிறேன். லைட்டாக பபுள்ஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நான் ரைஸ் ஆட் பண்ண போகிறேன். ஊற வச்ச ரைஸு இப்போ வந்து நான் குக்கரில் 3 விசிலுக்கு நான் வைக்க போகிறேன். ஸோ ரைஸ் விசில் போயிடுச்சு, கேஸும் கிளியர் ஆகிடுச்சு. வாவ், சூப்பராக இருக்கு பாருங்க. ரைஸு நல்லா ஃப்ளஃபியாக அப்படியே சூப்பராக வந்திருக்கு. எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. ரைஸு சூப்பராக வந்திருக்கு. நல்லா வெரையாக இந்த மாதிரி இருக்கணும். நல்லா வெரையாக சூப்பராக வெந்து. ஸோ இது வந்து நம்ம அந்த ஊற வச்சு அப்புறம் ரைஸை அதை வாட்டரை ஹீட் பண்ணி பண்ணுற அந்த மெத்தட் தான் வந்து எனக்கு எப்போவுமே ரைஸ் வந்து சூப்பராக குழையாமல் நல்லா வெரையாக நல்லா வெந்து பாருங்கள். தீய கூட இல்லை, அடியில் பாருங்கள் தீயவே இல்லை. சூப்பராக குக் ஆகிருக்க ரைஸு. ஸோ நாங்கள் வந்து குழம்பு போட்டு இது சாப்பிட போகிறோம். நல்லா அருமையாக வந்திருக்கு. ஸோ நீங்கள் வீட்டில் உங்கள் குக்கரில் இனிமேல் குழையாமல் நல்லா அந்த ரைஸ் வந்து புஷ்ஷுன்னு ஆகி சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நான் உங்களுக்கு சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.